இளைஞர்களை முழுமையா அதை பயன்படுத்திக்கங்க. இப்ப இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சொன்னாங்க பார், அது உண்மை. தகவல் தொழில்நுட்ப பிரிவு என்பது ரொம்ப அத்தியாவசியமானது, இன்றியமையாதது, தவிர்க்க முடியாதது. இனி வரும் காலத்திலே தகவல் தொழில்நுட்பம் இல்லாமல் நாம் எந்த பணியுமே செய்ய முடியாது, சாப்பிட கூட முடியாது. நீ எந்த நேரத்தில் சாப்பிடணும், எப்ப தூங்கணும், எப்ப எழுதணும்ன்றத முடிவு பண்றதே இனிமேல் அதுதான் முடிவு பண்ணும். ஆகவே இளைஞர்களே, கிராமத்தில் நிறைய படிச்ச இளைஞர்கள் இருக்கிறாங்க. இந்த அரசு தான் வேலை தரலையே, நீங்களாவது அவங்களை பயன்படுத்து. தரவுகள் இப்ப முக்கியம். தரவு இல்லாம தேர்தல் பணி ஆற்ற முடியாது. அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு, அம்மா கருணாநிதியோடு முடிஞ்சு போச்சு. இப்ப தரவுகள் ரொம்ப முக்கியம். ஒரு ஊர்ல யார் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதுல வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, புதிய வாக்காளர் எத்தனை பேர் இருக்காங்க, பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, கட்சிக்காரர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பொது வாக்காளர் எத்தனை பேர் இருக்காங்க. இப்படி தரவுகளை எடுத்து வச்சுதான் இனி தேர்தலை நம்ம சந்திக்க முடியும். இங்க மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்கும் இன்னைக்கு அதான் நிலைமை. ஏற்கனவே உலகத்தில் அப்படிதான் தெரியும், நம்ம இப்பதான் வந்திருக்குது. இந்தியாவில் தரவுகள் இல்லாமல் தேர்தலை சந்திப்பது என்பது இயலாத காரியம்.